ஈரானுடன் தற்போது எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று, எதிர்காலத்தில் அவ்வாறு எதுவும் திட்டமிடப்படவில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கிடையே கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய போர் அமைதி ஒப்பந்தம் இறுதியானதால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா அந்த நாட்டின் மீது தாக்குதலை தொடர்ந்தது. இதனால் அமெரிக்கா ஈரானுக்கிடையே சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தான அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. இந்த போரில் ஈரானின் முக்கிய கட்டமைப்புகளின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க கட்டமைப்புகளின் மீது ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தி வந்தன. இதனால் இருபுறமும் தாக்குதலை மீண்டும் தீவிரமடைந்துள்ளன. ஆகையால் உலகளவில் எண்ணெய் வழிப்போக்குவரத்தில் முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முழுவதுமாக மூடியது. இதனையடுத்து இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு நாட்டின் தலைவர்கள் தங்களது மத்தியஸ்த முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் இருபுறமும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன. ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான், அமெரிக்கா இடையே பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன. அதேவேளையில் ஹோர்முஸ் மீதான கட்டுப்பாடுகள் தொடர்பான ஓமானுடன் ஈரான் பேச்சு நடத்துகிறது. இதனிடையே போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதிலும் இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இந்த நிலையில் வளைகுடா நாட்டின் வரைபடத்தில் ஹோர்முஸ் நீரிணையை வட்டமிட்டு அது அமெரிக்காவினுடைய ஒரு பகுதி என டொனால்டு ட்ரம்ப் பதிவிட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னதாக எங்களுடைய கோரிக்கைகளை அமெரிக்கா ஏற்கும் வரை ஹார்முஸ் நீரிணை முழுவதுமாக மூடியே இருக்கும் என ஈரான் தரப்பில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் நேற்று நிறைவடைந்துள்ளது. அமெரிக்கா ஈரானுக்கிடையே கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் போர் நடைபெற்று வந்தது. கடந்த ஜூன் 17ஆம் தேதி இரு நாடுகள் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த போர் நிறுத்தம் அடுத்த 60 நாட்கள் அமலில் இருக்கும். அதற்குள் இறுதி அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இருதரப்புக்கிடையே உடன்பாடு எட்டப்பட்டது. இந்த சூழலில் 60 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேற்றைய தினம் கூறும்போது ஈரான் தரப்பு வெள்ளைக்கொடியை காட்டி சரணடைய வேண்டும் என்று தனது முடிவில் மாற்றம் கிடையாது என தெரிவித்திருந்தார். ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி கூறும்போது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா அடிக்கடி மீறியது. இதனால் ஒப்பந்தம் கையெழுத்தானதில் எந்த பயனும் இல்லை என்று தெரிவித்தார். இதேவேளை ஓமானுடனான ஹோர்முஸ் நீரிணை ஒப்பந்தம் விரைவில் இறுதியாகும் என ஈரான் நம்பிக்கை தெரிவித்தது. ஹோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா அந்த நாட்டின் மீது தாக்குதலை தொடர்ந்தது. இதனால் அமெரிக்கா ஈரானுக்கிடையே சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தான அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. இந்த போரில் ஈரானின் முக்கிய கட்டமைப்புகளின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க கட்டமைப்புகளின் மீது ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தி வந்தன. இதனால் இருபுறமும் தாக்குதல்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன. ஆகையால் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் முழுவதுமாக மூடியது. இதனைத் தொடர்ந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு நாட்டின் தலைவர்கள் தங்களது மத்தியஸ்த முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்தப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இதனையடுத்து ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான், அமெரிக்கா இடையே பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன. அதேவேளையில் ஹார்முஸ் மீதான கட்டுப்பாடுகள் தொடர்பாக ஓமானுடனும் ஈரான் பேச்சு நடத்துகிறது. இதுகுறித்து ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையே செல்லும் ஹார்முஸ் நீரிணையை கப்பல்கள் கடந்து செல்வதற்கான திட்டம் தொடர்பாக ஓமானுடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. தற்போது இரு தரப்பினரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கைக்கான விவரங்களை இறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளது என தெரிவித்தார். இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் ஈரான், அமெரிக்கா இடையே மேற்கொள்ளும் ஒப்பந்தத்தில் ஓமன் தலையிட்டால் அந்த நாட்டின் மீது குண்டு வீசப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதேவேளை ஈரானுடன் தற்போது எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் எதிர்காலத்தில் அவ்வாறு எதுவும் திட்டமிடப்படவில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை எடுப்புடன் பின்னணி பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக நேற்றைய தினம் தெரிவித்திருந்த கருத்துக்களுக்கு மாறாக இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவித்த ட்ரம்ப், ஈரானிய இஸ்லாமிய குடியரசோடு எந்தவித பேச்சுவார்த்தையோ அல்லது உரையாடலோ நடைபெறவில்லை, எதிர்காலத்திலும் திட்டமிடப்படவில்லை. அத்தோடு ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையும் முழுவீச்சில் தொடர்கிறது.
ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டு சீராக இயங்கி வருகிறது. அங்கு வைக்கப்பட்டிருந்த அனைத்து கடலடி வெடிமருந்துகளும் அகற்றப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் டிரம்பின் இந்த அறிவிப்புக்கு முன்னதாகவே அமெரிக்காவுடன் எந்தவித பின்னணி பேச்சுவார்த்தையிலும் தங்கள் அமைப்பு ஈடுபடவில்லை என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையும் மறுப்பு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சாயித் அல் நஹ்யான் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கிடையே தொலைபேசி வாயிலான உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஈரானில் இருந்து ஐக்கிய அமீரகத்தை நோக்கி 2 ஏவுகணைகள் ஏவப்பட்ட முன்பு இந்த அழைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த உரையாடலின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன்களை மேம்படுத்துவதற்காக உறவுகளை பலப்படுத்தும் வழிகள் குறித்து இரு தலைவர்களும் கலந்துரையாடியதாக கூறப்படுகிறது. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் தற்போதைய கலநிலவரங்கள் குறித்தும் அண்மைக்கால மாற்றங்கள் குறித்தும் இருவரும் கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்ட போதிலும் விவாதிக்கப்பட்ட பொருட்கள் குறித்து கூடுதலான விவரங்கள் எதையும் நிறுவனம் வெளியிடவில்லை. ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிப்பது தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் செய்ய முயன்ற அமீரகத்தின் அண்டை நாடான ஓமன் மீது குண்டுவீச்சு நடாத்தப்படும் என ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்த மறுநாளே இந்த தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.